அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான சிக்கன் பொரியல் பண்ணலாமா? செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அந்த கோழியை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ அதில் ஒரு 2 வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் வெங்காயம் எவ்வளவு சேர்த்தாலும் மசாலா மிச்சமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துட்டு இரும்பு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். தண்ணியும் விடாது. இந்த கோழி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பொரிக்கலாம். இப்போ இதில் உப்பு, காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். இந்த சிக்கன் இப்போ நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, ப்ளஸ் நல்லா வெந்தும் வந்துருச்சு. இந்த ஒரு சிக்கன் பொரியல் பண்ணிட்டாவே போதும். அப்படியே வெறும் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் பொரியல் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.